بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في محكمه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே 14வது நோன்பிலே நாமெல்லாம் இந்த இடத்திலே இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே பன்மடங்கு நன்மைகள் காத்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மளை முஸ்லிமாக வாழ வைத்திருப்பதென்பதே மிக பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களை எம்மால் எண்ணி கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள்களை செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், நாங்கள் உங்களுக்கு அழகான கண்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். வலிசானம் வஷஃபத்தைன், உங்களுக்கு நாவை ஏற்படுத்தி இருக்கிறோம், 2 உதடுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்-லிசானு வல் கலாமு நிஅமத்துன், எம்மிடத்திலே காணப்படுகின்ற எம்முடைய நாக்கும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்களும் மிக பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எம்முடைய வாயினால் கேட்டாலும் அந்த நாவு இல்லை என்றால் அந்த சப்தத்தை எம்மளால் செவியேற்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாவினுடைய அந்த பெருமதி யாருக்கு விளங்கும் என்றால், பேச முடியாத ஒரு மனிதனுக்குத்தான் அந்த நாவினுடைய பெருமதி, அந்த வாயினுடைய பெருமதி விளங்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாவின் மூலமாக நாம் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் மிக பெரிதாக காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த நாவின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்போடு இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் வீணான பேச்சுக்கள், வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் வெறுமனே பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய நாவை நாம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். எவரொருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசக்கூடிய வார்த்தை நல்லதாக இருந்தால் அவர் பேசட்டும், இல்லை என்றால் அவர் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா பன்மடங்கு நன்மைகளை வைத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இன்னுமொருவருடைய பிரச்சனைகளை இன்னுமொருவருடைய குறைபாடுகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது வெறுமனே நாங்கள் பாவத்தை நாங்களே சுமந்து கொள்கிறோம், நாங்களே அந்த பாவத்தை அள்ளிக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய கரத்தினாலோ தன்னுடைய வாயினாலோ எந்தவித வகையிலும் அவனுக்கு தீங்கிழைக்க மாட்டான், அவனை தேவையில்லாத வம்புக்கு இழுக்க மாட்டான், பிரச்சனைகளை அவனிலே மாட்டிவிட மாட்டான். எனவே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கவனமாக இருக்க வேண்டும், அவனுடைய இரத்தத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெறுமனே நாங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் கஸுர கலாமுஹு கஸுர ஸகத்துஹு. எவருடைய பேச்சு அதிகரிக்கிறதோ அவருடைய குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஒமன் கஸுர ஸகத்துஹு கஸுர துனூபுஹு. எவருடைய குற்றங்கள் அதிகரிக்கிறதோ அவருடைய பாவங்கள் அதிகரிக்கிறது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் நல்லவைகளாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் இன்னும் ஒருவருக்கு உதவி செய்வதாக சொல்லி ஏனைய பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட்டு வீண் பம்புகளை நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே வளர்த்து கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவரொருவர் 2 தாடைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நாபையும் 2 தொடைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மர்மஸ்தானையும் பாதுகாத்து கொள்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே சுவனத்திலே ஒரு வீட்டை பெற்று தருவதற்கு நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நாவின் மூலமாக எவ்வளவு பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருவருடைய குறைகளை யாரோ சொன்னார் என்பதற்காக ஒரு ஆதாரபூர்வமற்ற முறையிலே இன்னும் ஒரு இடத்திலே நாம் பேசுகின்ற பொழுது அவதூறை ஏற்படுத்துகிறோம், பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலான் சென்ற ரமலானிலே இருந்த எத்தனையோ சகோதரர்கள் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதிலே எங்களுடைய காலங்களை நேரங்களை கழிக்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக நல் அமல்கள் செய்வதற்கு எமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நபி அவர்கள் இரவு நேரங்களிலே அதிகமாக நின்று வணங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறார்கள். அதே போன்று பகல் பொழுதிலே அவர்கள் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களை பேசக்கூடியவர்களாக, அதனை நல்ல விடயங்களை பேசுவதற்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்ற மனிதர்களோடு பழகுகின்ற பொழுதோ நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல வார்த்தை பேசுவதென்பது சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களால் நல்ல வார்த்தை பேச முடியவில்லையா? மௌனமாக இருப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு சிறந்த சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் மிகவும் கண்ணியமிக்க மாதம், மிகவும் பரக்கத் பொருந்திய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் இழந்து விட்டால், பாவமான காரியங்களை பேசுவதில் ஈடுபட்டு விட்டால், நாம் வெறுமனே இந்த ரமலானை வீணாக்கியவர்களாக ஆகிவிடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே கழிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கான வாய்ப்பை நமக்கு தந்து இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவு நேரத்திலே அதிகமான வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செல்வதை விட்டு வீதியோரங்களில், மாணவர்கள் வீதியோரங்களில், வாகனங்களில், பைசிக்கிள்களில் ஓடிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை அங்குமிங்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து எம்மிடத்திலே இறங்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எங்களுடைய குழந்தைகளை நல்ல செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அவர்களை ஆர்வமூட்ட வேண்டும். வெறுமனே நாங்கள் அதிகமானவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே இரவு நேரத்திலே வணங்குவது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப பத்திலே அதிகமான மக்கள் பள்ளிவாயலோடு தொடர்போடு இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களுடைய வருகைகள் குறைந்து பள்ளி வாயில்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இழந்து விட்டால், நம்மை விட்டும் சென்று விட்டால், நாம் மிகவும் கஷ்டப்படக்கூடிய, நாளைய மறுமையிலே துன்பப்படக்கூடியவர்களில் ஒருவர்களாக நாம் ஆகிவிடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே எங்களுடைய பேச்சுக்களை குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதோடு இந்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எதனை ஏற்படுத்தி இருக்கிறான், என்ன விடயத்தை உள்ளடக்கி இருக்கின்றான் என்பதை நாங்கள் குடும்பமாக இந்த குர்ஆனை வளைத்திருந்து தாய் ஓத, தந்தை ஓத, பிள்ளைகள் கேட்க, அதனுடைய பொருள்களை ஒரு பிள்ளை வாசிக்க, இதன் மூலமாக ஒவ்வொருவரும் அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். பாடசாலைகளில் விடுமுறைகள் வழங்கப்பட்டிருப்பது எதற்காக? இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையிலே இந்த முஸ்லிம்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தினால் நமக்கு விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தில் உள்ள தலைவர்கள், தாய் தந்தையர்கள் நல்ல முறையிலே வீட்டிலிருந்து குர்ஆனை ஓதுகின்ற பொழுது, தாயும் தந்தையும் ஓதுகின்ற பொழுது, அந்த குழந்தைகள் தாயும் தந்தையும் ஓதுகின்றார்களே என்பதற்காக பிள்ளைகளும் வந்து நம்மளோடு சேர்ந்து கொள்வார்கள். நாங்கள் ஓத அந்த குழந்தைகளும் அதன் மூலம் படிப்பினை பெறுவார்கள். இந்த ரமலான் மாதத்திலே ஓத வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அவர்களுக்கும் வரும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், ஹதீஸ்கள், ரியாது சாலிஹீன்கள் எங்களுடைய வீடுகளில் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் வாசிக்க வேண்டும். அந்த குழந்தைகளையும் அதனை கேட்பதற்கான வாய்ப்புகளை, வசதிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்து விட்டோம் என்பதற்காக பகலெல்லாம் உறங்குவது எந்த விதத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. உறங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரம் உறங்கி ஏனைய நேரங்களில் அல்லாஹுவை வணங்குவதற்காக நம்முடைய கால நேரங்களை ஒதுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்றால்
நாளை மறுமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விசாரணை செய்யப்பட போகின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்று அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் சரியான விடை அளிக்காவிட்டால் நம்மளை விட நஷ்டவாளர்களை இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த உலகத்திலே யார் புத்திசாலி என்றால் அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு லிமா பஅதஹு. இந்த உலகத்திலே யார் புத்திசாலி என்றால் மறுமைக்காக தன்னை இந்த உலகத்திலே தயார்படுத்துவதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் வாயினால் நல்ல வார்த்தைகள் பேசிக்கொண்டு சமூக ஊடகங்களில் இன்னும் ஒருவரை பற்றி தப்பாக தவறுதலாக எழுதுவது, அவரை பற்றிய குரல் பதிவுகளை இடுவது, இதுவெல்லாம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, வார்த்தைகளால் பேசுவதென்பது வெறும் வாயால் பேசுவது மாத்திரமல்ல, ஒருவரை தப்பாக சமூக ஊடகங்களில் எழுதுவது கூட அது தவறுதலான செயலாகவே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கணிப்பிடப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி இந்த ரமதானுடைய மாதத்தை முற்று முழுதாக அடைந்து கொள்வதற்கும், இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும், மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும், தாய் தந்தையர்களோடு பேசுகின்ற பொழுது கனிவான வார்த்தைகள் பேசக்கூடிய குழந்தைகளாகவும், கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே அன்பான ஆதரவான வார்த்தைகள் பேசக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த ரமதானுடைய மாதத்திலே பெற்ற பாடங்களை ஏனைய 11 மாதங்களிலும் பெறுவதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.